ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட மொபைல்லேருந்தே உங்கள் சேனலுக்கு வந்து இன்ட்ரோ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் சேனல் நேம் போட்டு எப்படி இன்ட்ரோ தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான் இது. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து 2 அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான். ஒன்று பிக்சல் லேப், இன்னொன்று கைன் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிக்சல் லேப்பை பயன்படுத்தி எப்படி டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் டெக் தமிழா அப்படிங்கிறதால நான் டெக் தமிழா அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டெக் தமிழா அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ டெக் தமிழா ஓகே. இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இமேஜ் சைஸை வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா போட்டு இமேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொடுத்துருங்க. சைஸ் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய சைஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து ஃபொண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜுக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஃபொண்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபொண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே போங்க. எனக்கு உங்களுக்கு விரும்பிய ஃபொண்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃபயர் ஃபொண்டை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபொண்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே நடுவில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து கொப்பி ஆயிரும். இப்போ வந்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டு டியையும் ஏயையும் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் 2வது லெட்டரையும் வச்சுட்டு அதுக்கு இடையில எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே ஸ்பேஸ் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோண்டு. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே போய் இதுக்கு வந்து கலர் கொடுத்துடலாம். ஸோ வந்து கலரை வந்து ரெட் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விரும்பின கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீயை வந்து டீக்கு கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரியும் வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு பாஸ் கொடுத்துருங்க. ஸோ பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிக்சல் லேபோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வாஸ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் டு கேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த வீடியோக்குள்ளே ப்ளஸ் போட்டு ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு நேமை கொடுத்துருங்க. நம்ம வந்து FT அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணதை வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்க்கிளுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். முதல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண லோகோ வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு சைஸை வந்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சிடலாம். ஸோ பாஸ் கொடுத்துருங்க. ஸோ பாஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த க்ரியேட் பண்ண லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கான்வரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 3ல் வச்சுக்கோங்க ஸ்பீடை வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் வர மாதிரி இருக்கும். இது வந்து அங்கேருந்து வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 3ல் வச்சுக்கோங்க ஸ்பீடை வச்சுட்டு பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு அனிமேஷன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது சிம்பிள் மெத்தட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம சேனலோட லோகோவை வந்து எடுத்துடலாம். லேயருக்கு போயிட்டு மீடியா போயிட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு உங்கள் சேனல் வந்து நம்ம சேனல் லோகோ வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு இமேஜ் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா
ஷேப்ஸ் வந்து கேட்கும், ரவுண்டில் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து கீழே இருக்கிறத 3ல் வச்சுக்கோங்க, 2ல் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணால் நம்ம லோகோ மட்டும் மேலே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பாஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சேனல் லோகோ இருக்குல்ல கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் கொடுத்துருங்க. இன் அனிமேஷன் கொடுத்துட்டு முன்னால் பண்ண மாதிரியே கன்வரேஜ் கொடுத்துருங்க. ஸோ கன்வரேஜ் கொடுத்துட்டு ஸ்பீடை வந்து 3ல் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ பாஸ் கொடுத்துருங்க. ஸோ திரும்பவும் நம்ம சேனல் லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் போயிருங்க. அவுட் அனிமேஷன் போயிட்டு டிவரேஜ் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து 3ல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சேனலில் இன்ட்ரோ வந்து ஓகே ரெடி. இப்போ வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் லேப்பில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல் லோகோ ரெடி. இதுக்கு வந்து எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இருக்கும்ல, நான் வந்து NCS சவுண்டை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லென்த்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கால தேவையில்லை. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா, உங்களோட மொபைல்லையே எப்படி ஈஸியாக இன்ட்ரோ வந்து உங்கள் சேனலுக்கு இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு காட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட கொண்டு உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.